இந்த குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கண்டிப்பாக தாராளமான தன வரவுகளை அள்ளி கொடுப்பார். என்னென்னைக்கோ செஞ்ச முயற்சிகள்லாம் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தனகாரகன் குரு பகவான் செயல்படுவார். கடந்த ஒரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்க ஜென்ம குருவில் பாடாப்பட்டாங்க. எந்தவித சந்தோஷமும் அனுபவிக்க முடியாமல் எங்கே போனாலும் தோல்வி, வருத்தங்கள், கடன் பிரச்சனைகள், எங்கே போனாலும் செலவுகள், இப்படி நிறைய அவஸ்தைப்பட்டீங்க. அந்த நிலைமை இப்போ மாறுது. தொழில் எதுவுமே அமையாதவங்களுக்கு உடனே தொழில் அமையும். ஒரு நல்ல உத்தியோகம் அமையிறது, ஒரு வருமானம் கிடைக்கிறது, அதெல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அவங்க கஷ்டம்னா முடிஞ்சிருச்சு, ஒரு கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். காரணம் என்னென்னா ஜென்மகுரு விலகிருச்சு. ஸோ ஜென்மத்தை விட்டு குரு விலகிட்டாலே அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வயதிற்கு ஏற்றார் போல் அவங்களுடைய நீண்ட கால கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நல்லது ஒரு குரு பயிற்சியாக இது இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு புத்திர பாக்கியங்கிறது கண்டிப்பாக இந்த டிரான்சிட்டில் அவங்களுக்கு கிடச்சிருங்கிறத உறுதியாக சொல்லலாம். குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. கடந்த காலத்தில் செய்ய முடியாத எல்லாத்தையும் இப்போ சாதிக்கக்கூடிய அமைப்புன்னு வயதிற்கு ஏற்றார் போல் அந்த குருப்பெயர்ச்சி அவங்கவுங்களுடைய ஒரு எண்ணங்களை, ஆசைகளை நிறைவேற்றி பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமையும். இதில் ரிஷபராசி பார்த்திங்களா, வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தால் கூட காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு வேதனைகளில் வாழ்ந்துட்டு இருந்தது. இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனமான நாள். மதிப்பு, மரியாதைகள், செல்வம், செல்வாக்கு எல்லாமே சேரக்கூடிய இடத்துக்கு ரிஷபராசிக்காரங்க வந்துட்டுருக்காங்க. இனி வாழ்க்கையில் பார்த்திங்களா, சோதனை மேல் சோதனை இருந்தவங்க பூராமே இன்றைக்கி சாதனை மேல் சாதனை பண்ணக்கூடிய குரு பயிற்சியாக தான் இருக்கும். பரிகாரம்னு பார்த்திங்களா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்கி வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே உட்கார போகிறார். குரு பகவான் ராசிக்குள்ளார இருந்தாலும் 5, 7, 9 அதாவது பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதில் மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் நிச்சயமாக குறையாது. ஏன்னா அவர் 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வர்றாரு. ஸோ ஜென்மத்தில் குரு வந்துட்டாலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சி பயந்துட்டுருக்கலாம். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலன்னா, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா இதுலேருந்து தப்பிச்சிடலாம். அதே மாதிரி பண விஷயத்தில் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடக்கூடாது. குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்னா பண்ணும்போது பணத்தை போட்டால் அது லாஸ் ஆகிடும். அதனால் அதை பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கடுத்து தம்பதிகளுக்குள்ளாரையும் சிறு சிறு சண்டைகள் வரலாம். அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. மிதுனராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த குரு பயிற்சியால் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ஒரு சனி போன்ற அசுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன், குரு போன்ற சுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன். இந்த இடத்துல ஜென்மகுரு என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தஸ்து, கௌரவம் போன்ற உயர்வான நல்ல நன்மைகளை தருவார். சர்வ நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை மிதுனராசிக்காரர்கள் வயதுக்கேற்றார் போல எதிர்பார்க்கலாம். மிதுனராசி பார்த்திங்களா, அந்த குரு பயிற்சி ஜென்மகுரு எப்பவுமே பாருங்கள் ஒரு 7ஆம் இடத்தை பார்வைப்படுதுங்க. நல்ல நண்பர்கள் சேருவார்கள். இதுவரை சொந்த வீடு வாங்கவே இல்லை, வீடு வாங்கிட்டேன். அதே மாதிரி திருமண வயதில் பெண்கள் திருமணம் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ரெட்டை குழந்தை பிறந்தவங்க பார்த்திங்களா, ட்வின்ஸ் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்துக்கே குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிந்தனைகளை அதிகமாக கொடுப்பார். ஓரளவு சிந்தனை அப்படிங்கிறது வளர்ச்சி. அதுவே சிந்தனை அதிகமாக இருந்துன்னு வைங்களே, தேவையில்லாத குழப்பம் தான் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியாகவே சந்திக்க முடியும். கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். 4-5 வருஷமாக ஒரு வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய யோகா அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தங்கம் விலை ஏறிடுச்சுன்னு நினச்சா கூட தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயர்ந்து தங்கத்தையும் உங்களால் வாங்க முடியும். அந்த 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு விடியல் வரப்போகிறதுன்றது தான் உண்மை. 12ல் குரு வர்றார், செலவுகளை கொடுப்பார், நல்ல செலவுகளை கொடுப்பார். கடன் வாங்க தேவையில்லாத ஒரு நல்ல அமைப்பையும், ஒருவேளை கடன் வாங்கினா சுப கடன்களாக ஹவுசிங் லோன் போன்றவைகள் வரக்கூடிய நல்ல பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. நன்மை தரும் குரு பயிற்சி. கடகராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகிற இடம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த குரு பயிற்சி விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனத்தை
வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியம், தாயாரை கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். கடக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சொந்தமாக வீடு வாங்கக்கூடியது, ஆடம்பரமான காரு வாங்கக்கூடியது, அல்லது அதிகபட்சமான சொத்து பத்துக்களை வாங்கி போடுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் சுப விரயம் அப்படிங்கிற விஷயத்தில் சுப கிரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக வந்துட்டு இருப்பார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக பாதகஸ்தானத்தில் உட்காந்துருந்தார். ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கொடுப்பாருன்னு சொல்லி ஏமாந்து அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி கடைசியில் பாதியிலே நின்று போச்சு எல்லா வேலையும். அந்த நிலைமை இனிமேல் கொஞ்சம் மாறும். எல்லா வேலைகளையும் முழுசாக முடிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுப்பார். தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்குது. அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சேர்த்து வழிபட்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.